ஜெயம் ரவியோட தனி ஒருவன் திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவருக்கு பயங்கரமான ஒரு ஹைக் வரும் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மிருதன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மிருதன் அப்படிங்கிற திரைப்படத்தை நாய்கள் ஜாக்கிரதை இயக்குனர் சக்திராஜன் இயக்கத்துல மைக்கேல் ராயப்பன் தயாரிப்புல உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மதராசப்பட்டினமோடைய இயக்குனர் ஏஎல் விஜய் இயக்கத்துல ஜெயம் ரவி ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சு. ஆனா இப்போ அந்த செய்திகள் அவ்வளவா உண்மை இல்ல, அது வதந்தி, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜெயம் ரவி அவருடைய வலைத்தளத்துல. மிருதன் படத்தை தொடர்ந்து பிரபுதேவாவோட தயாரிப்புல நம்ம ஜெயம் ரவி ஒரு திரைப்படம் நடிக்க போறாரு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில விஜயோடைய படங்கள்ல நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி நியூஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறத பார்த்தா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விவகாரம் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. அதுக்கு ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே பிரபுதேவாவோட தயாரிப்புல ஏஎல் விஜய் லைன் ப்ரொடியூசரா ஒரு படத்தை தயாரிச்சுட்டு வராரு. ஒரே கம்பெனில ரெண்டு பேரும் அசோசியேட்டா இருக்கிறதுனால உள் விவகாரம் ஏதாச்சும் நடந்திருக்கோ, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நான் அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளா. அதில் அபிக்கு மட்டும்தான் வருத்தம்.